இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டுகிறதான இந்த மேலான கிருபைகளை எண்ணி தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட சிந்தை எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு சிந்தை நம்மிடத்துல ஆவியின் சிந்தை காணப்பட வேண்டும், மாம்ச சிந்தையை நாம் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். மாம்ச சிந்தை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமே. இன்னைக்கு நம்மிடத்துல காணப்பட வேண்டிய ஒரு சிந்தை ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை என்று சொல்லப்படும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை முன்னேற்றுகிறதான ஒரு சிந்தை நமக்கு காணப்பட வேண்டும். மாம்ச சிந்தையை நாம் களைந்து போடுகிறவர்களாய், மாம்ச சிந்தையை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுகிறவர்களாய், மாம்ச சிந்தை நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு மாம்சத்திற்காக மாத்திரம் உழைத்து மாம்சத்திற்காக மாத்திரம் பாடுபட்டு மாம்சத்திற்காக மாத்திரம் நாம் வாழ்கிறவர்களாய் இருக்காதபடிக்கு நம்முடைய சிந்தை முழுவதும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக வாழ்கிற சிந்தையாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வசனம் சொல்கிறது. அதே ரோமர் 8வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். எப்பெல்லாம் நம்ம மாம்சத்திற்கு நேராக ஓடுகிறோமோ, எப்பெல்லாம் மாம்ச சிந்தைக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்பெல்லாம் ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம நம்ம அநேக நேரத்தில் மாம்சத்திற்கு நேராக நம்ம ஓடும்போது பாவத்திற்கு நம்ம கீழ்ப்படுத்துவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, அதனாலதான் வசனம் சொல்லுது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சிந்தை மாம்ச சிந்தையா இருக்கும் என்று சொன்னா தேவனுக்கு விரோதமான பகை நம்ம இடத்துல இருக்கிறதா? இல்ல தேவனுக்கும் நமக்குமான உறவு அது நட்பின் உறவாக அன்பின் உறவாக இருக்கிறதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 8வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அதுதான் வசனம் சொல்லுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை என்று சொல்லும் போது அதற்கு முன்பதாக தன்னைத்தான் அவன் வெறுக்க வேண்டும். மாம்ச சிந்தைகளை அவன் வெறுக்க வேண்டும். இன்னைக்கு மாம்சத்தின் இச்சைகளுக்கும் மாம்சத்தின் ஆசைகளுக்கும் மாம்சத்தின் பேராசைகளுக்கும் நம்ம இணங்கி, பண ஆசைகள் இப்படிப்பட்டதான ஆசைகளுக்கு நம்ம இணங்கி ஆண்டவருடைய வழியை விட்டு நம்ம விலகி போகிறோம். இன்னைக்கு மனுஷனுக்கு ஆண்டவர் என்னென்ன காரியங்களை கொடுக்க வேண்டுமோ அதை சகலத்தையும் யார் யாருக்கு என்னென்ன தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்தந்த காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் தன்னுடைய ஜபத்தில் கூட சொல்கிறார், அன்றென்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணுமோ அதை நீங்க தாண்டு ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுக்கு தேவையான காரியங்கள் பூர்த்தி செய்யப்படுகிறதா? நீங்க தான் உலகத்தில் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை விட்டுட்டு எனக்கு இன்னும் வேண்டும் என்று சொல்லி பேராசை நிமித்தமாக நம்ம மாம்ச சிந்தைக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்ம பாவத்துக்கு நேராக நம்ம விழுகிறோம். ஆண்டவருடைய வழியிலிருந்து நம்ம விலகி ஓடுகிறவர்களா இருக்கிறோம். வேதாகமத்தில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரத்தில் அனனியா சப்பீராளை குறித்து நாம் பார்க்கிறோம். அனனியா சப்பீரால் அவர்கள் தன்னுடைய ஊழியக்காரர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்காதபடிக்கு அவர்கள் நீங்க எதை எடுத்துக்கொண்டு வராதீர்கள் என்று சொன்னாங்க. ஆனா அனனியா சப்பீராலோ தன்னுடைய தேவைக்கு அதிகமாக மாம்ச சிந்தை அவர்களை ஆட்கொண்டதினால் மற்ற எல்லாரும் ஆவியின் சிந்தை நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தை கிடைக்குது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி ஆவியின் சிந்தை உடையவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் அனனியா சப்பீராலோ மாம்ச சிந்தை அவர்களை ஆட்கொண்டது நிமித்தமாக, மாம்ச சிந்தை நிமித்தமாக அவர்கள் மரணத்திற்கு நேராய் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் செய்த காரியம் மற்ற எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் தனக்கான பொருளை சேர்த்து வைத்துக் கொண்டாங்க. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், அவங்களுக்கானது தான் அவங்க சேர்த்து வைத்தாங்க, ஆனா அந்த அப்படிப்பட்டதான சிந்தை தான் அவர்களை மரணத்திற்கு நேராய் திருப்பியது. இப்படிதான் பிசாசு அநேக நேரத்தில் நம்முடைய சிந்தையை குழப்புகிறான். இதை செய்ததுனால என்ன, இந்த சின்ன காரியத்தை செஞ்சதுனால என்ன, இது ஒரு சின்ன பாவம் தானே, இதனால என்ன என்று சொல்லுகிறான். ஆனா அந்த சின்ன பாவம் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி போடுகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கை நிமித்தமாக நம்ம கற்றுக்கொள்வது
நம்முடைய ஆவியின் சிந்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர நம்முடைய மாம்ச சிந்தைக்கு நம்முடைய சிந்தனையை நாம் செலுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது சிம்சோன் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று சிம்சோன் ஆண்டவருடைய ஆவி சிம்சோன் மேல இருந்தது. எப்போ சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையை மாம்சத்திற்கு நேராக ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தாரோ, எப்போது மாம்சத்திற்குரிய காரியங்கள் சிம்சோனை ஆளுகை செய்ய ஆரம்பித்ததோ, அப்போது ஆண்டவருடைய ஆவி சிம்சோனை விட்டு விலகினதா நாம் பார்க்க முடியும். சிம்சோனுடைய வாழ்க்கை ஆவியின் சிந்தைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆவியின் சிந்தையை நாம் இழக்காதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகளை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். சிம்சோன் மாம்சத்திற்கு நேராக தன்னை ஒப்பு கொடுத்த போது அவனுடைய சொந்த இச்சைக்கும் சொந்த ஆசைகளுக்கும் இணங்குவதற்கு சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழகான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆனா அதை விட்டு தன்னுடைய சொந்த ஆசைக்கு நேராக அவன் போகும்போது அவன் மேல இருந்த ஆண்டவருடைய கிருபை, அவர் மேல இருந்த ஆண்டவருடைய அந்த வல்லமை அவரை விட்டு விலகி போனதை, ஆவியானவர் விலகி போனதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அநேக இந்த மாம்ச சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆவியின் சித்தத்திற்கு நம்ம இடம் கொடுக்காதபடி இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற, ஒருவேளை உங்களுடைய மாம்ச சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்திற்குள்ளாக நீங்க திணித்து கொண்டிருக்காதுங்க. அப்படி நம்ம ஒருபோது செய்யக்கூடாது. ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அதுவே நம்முடைய சிந்தையா இருக்க வேண்டும். அதுதான் ஆவியின் சிந்தையா இருக்க வேண்டும். ஆவியின் சிந்தை என்று சொல்லும் போது ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஆவியின் வரங்கள் நிறைந்தவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். எனவேதான் பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்துல, ஒன்றை நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லெக்கை நோக்கி தொடருகிறேன். இன்னைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை ஓடுறோம், நம்ம மாம்சத்திற்கு நேரம் நம்ம ஒப்பு கொடுத்து ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய லெக்கு எங்க இருக்கிறது என்பது நம்ம தெரியாம நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய லெக்காகிய பரலோக ராஜ்யத்திற்கு நேரம் நான் பிரவேசிக்க வேண்டும், ஆண்டவர் என்னை பரலோகத்தின் வாசியை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு லெக்கோடு கூட ஒரு கோலோடு கூட நம்ம ஓடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் சிந்தை உடையவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஒன்றையும் குறித்து கவலைப்படாம உங்க எல்லா கவலையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மேல வைத்து விடுங்க. நீங்க அவருக்காக வாழுங்க, நீங்க அவருக்குடைய சிந்தை உடையவர்களா இருங்க. எல்லா கவலைகளையும் எல்லா காரியங்களையும் அவர் சம்பூர்ணமாய் உங்களுக்கு மாற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். கொலோசியர் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், மாயையான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியா இருக்க பாருங்கள். இன்னைக்கு நம்ம பந்தய பொருளை நம்ம இழந்து போகாதபடிக்கு நம்ம இருக்கணும். எப்போ நம்ம இழந்து போகிறோமோ, வசனம் தெளிவாக சொல்றது, நம்முடைய மாம்ச சிந்தையிலே நம்ம நாட்டம் கொண்டிருப்போமானா நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறதான இந்த பந்தய பொருளை நம்ம இழந்து போகிறதா இருக்கிறோம். நான் இரவு நேரத்தில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்பதாக ஒருவேளை நான் இன்னைக்கு மாம்ச சிந்தையில் நான் ஏதாவது செஞ்சேன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்து யோசிச்சு பார்த்து ஆண்டவரத்தில் ஒப்புருவாங்க, ஆண்டவரே மறுநாளில் நான் அதெல்லாம் செய்யக்கூடாது, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்டதான கிருபையை நீங்கள் தாரீங்க, இந்த கிருபையை நான் போக்கடிக்காதபடிக்கு ஆண்டவரே நான் உமக்குள்ளாக வாழணும், உமக்குள்ளாக ஆவியின் சிந்தை உடையவனாய் காணப்படும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுங்க. வைராக்கியத்தின் சிந்தையை எடுத்து போட்டு ஆவியின் சிந்தையாகிய அன்பின் சிந்தை நமக்கு காணப்படணும். மாம்சத்தின் சிந்தை நமக்குள்ளா இருக்குமானா நம்ம மற்றவர்களுக்கு விரோதமாய் நம்ம பகையா இருப்போம், மற்றவர்களோடு அன்பு பாராட்ட முடியாது, சகோதரர்களுக்கு விரோதமாய் நம்ம பகையா இருப்போம். ஆனால் அன்பின் சிந்தை நமக்கு இருக்கும்போது அதுதான் ஆவியின் சிந்தையாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆவியின் சிந்தை உடையவர்கள் நம்ம காணப்படுவோம். மாம்சத்தின் சிந்தையை நம்ம எடுத்து போடுவோம். ஆண்டவரும் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழதான் நம்மையும் கூட அழைக்கிறார். அந்த வாழ்க்கை வாழ நாமே அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிறதாக எங்களை இருக்கும் இந்த பரலோக பிதாவே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடத்தக்க புத்திர சுபிகாரத்தின் ஆவியை நீர் தந்திருக்கிறீர், உமக்கு நன்றியப்பா. இன்னைக்கு மாம்ச சிந்தையை குறித்தும் ஆவியின் சிந்தையை குறித்தும் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆவியின் சிந்தை நீர் எங்களுக்குள்ளாக தாங்கப்பா. இந்த நாளில் யார் யாருக்குள்ளாக மாம்ச சிந்தை கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ, ஆவியின் கனிகளுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறதான மாம்ச சிந்தைகளை இயேசுவின் நாமத்தினாலே நீர் எடுத்து போடுங்கப்பா. பகையின் சிந்தை, பாவத்தின் சிந்தை, இச்சையின் சிந்தை, எல்லா சிந்தைகளையும் நீர் எடுத்து போட்டு ஆவியின் சிந்தையாகிய கிறிஸ்துவின் சிந்தையை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான வாலிப சகோதர சகோதரர்களுக்குள்ளாக ஆவியின் சிந்தையை நீர் ஊற்றுங்கப்பா. ஜப சிந்தையை நீர் ஊற்றுங்கப்பா. பரலோகத்தில் தங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதான அந்த சிந்தையை நீர் கொடுக்கும்படியா
தரும்படியான் ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோகத்தில் உள்ள லெக்கை நோக்கி ஓடுகிறதான ஒரு லெக்கில்லாமல் பந்தய பொருளை இழந்து போகிறவர்களாய் ஓடாதபடிக்கு லெக்கை நோக்கி ஓடுகிறதான சிந்தையை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.